சூப்பர் கிடாய். அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா கிடாய்க்கு? கிடாய் பேர் வைக்கல. 3 வயசு இருக்குமா? இருக்கும். இதான் நல்ல கிடா இருக்கு. நல்ல கிடாய். ஓய் ஹோய் 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 ஹோய். உங்களுக்கு சுகர் பிரஷர் அப்படி ஏதாவது இருக்குதா? எதுவும் முடியாது. இல்ல. அது என்ன காரணம்னு நினைக்கிறேன்? சுகர் பிரஷர் எல்லாம் இல்லாம இருக்கு. இல்லாம இருக்குன்னா அங்க காட்டு வழி அலையறோம்ல, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அலையறோம்ல, அதனால அந்த வெயில் மழையில எல்லாத்திலும் அலையறதுனால எங்களுக்கு எந்த நோயும் இல்லை. மதுரையில இருந்து வந்து வாங்குறாங்க. நம்ம பந்தய குட்டி அந்த மாதிரி பெரிய குட்டி வச்சிருக்க மாட்டோம். 2.5 மாதத்துல எல்லாம் வித்துருவோம். ஆட்டுக்கு வேணா குட்டியை ஒதுக்கி விட்டு மீதி வித்து அந்த நேரத்துக்கு என்னென்ன நோய்கள் வருதுன்னு ஊசி போட்டுக்கிறோம். மூச்சில் இந்த நோய்களுக்கு என்ன நோய்கள் இதாகுதோ அந்த தகுந்தபடி ஊசி. சிலர் சொல்றாங்க நல்ல வருமானம் கிடைக்கும். என்ன வேலைக்கு இருக்கு? வருமானம் தான் நம்மளோட போதும். புள்ளி கவர்மெண்ட் ஸ்டாப்டு போட்டோம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத இருந்த ஆளுகா எப்போது உண்டான். எத்தனை வருஷமா அந்த ஆடுகள் வளர்க்குறீங்க? நான் 12 வயசுல இருந்து ஆடு. 12 வயசுல இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? இப்ப 52 ஆச்சு. 40 வருஷமா? நம்ம 40 வருஷமா ஆட்டுல இருக்கு. ஆடுகள்லாம் நம்ம தாத்தா காலத்துல இருந்து. தாத்தாவும் ஆடுதான் வளர்த்தாங்க. ஆடுதான் வளர்த்தாங்க. தாத்தா காலத்துல எத்தனை ஆடுகள் இருந்துச்சு? அப்ப 20 ஆடு. நம்ம காலத்துல தான் பெருக்கி இருக்கு. இப்ப எத்தனை தாயாடு இருக்கு? தாயாடு 200 இருக்கும். எவ்வளவு நாள் குட்டிகளா இருக்கும் இதெல்லாம் பிறந்து? இது 1 மாசம் 1.5 மாசம் 2 மாத குட்டி வரைக்கும் இருக்கு. பெரிய குட்டியில வித்தாச்சா? பெரிய குட்டியில தரத்துக்கு வித்தாச்சு. 2.5 மாத குட்டியில வித்தாச்சு. 2 மாசத்துல பால் குட்டிலாம் மறக்காது வித்துருவோம். ஒரு 2.5 மாச குட்டினா எவ்வளவு ரேஞ்சில் இப்ப வித்துட்டு இருக்கீங்க? நாங்க 2.5 மாத 12.5 வித்துட்டு இருக்கோம். ஜோடி 12,000. ஜோடி 12. கிடா குட்டி மட்டும் கொடுப்பீங்களா? பட்ட குட்டியும் கொடுப்பீங்களா? ஒட்ட குட்டியும் சில நேரம் கலர் சரியில்லைன்னா கொடுத்துருவோம். இதுல ஒரு 40 குட்டி எடுக்கும். இது என்ன தீவனம் போட்டிருக்கீங்களா? எல்லாமே பெருக்கிட்டு கிடக்க பொடி அரிசி தரையில போட்ட ஒணிஞ்சாதா? மண்ணோட சேர்த்து சாப்பிடாது. அந்த அரிசியை மட்டும் பெருக்கிட்டு விட்டுரும். இது எவ்வளவு நாள்ல இது அரிசி சாப்பிட ஆரம்பிக்கும்? இது இன்னும் ஒரு 10 நாள்ல கிடைச்சிடும். அதுல என்ன தீவனம் போட்டிருக்கீங்களா? இதுல அரிசி சீனியரை போட்டு 2 கலந்து போட்டிருக்கீங்கன்னா? கலந்து போட்டுருவோம். ஒரு கோதுமை போடுவோம். இதுல 3 மாதம் இருக்கும். எல்லாம் பெட்ட குட்டிகளா? பொட்டை குட்டி தான். எல்லாம் பெட்ட குட்டி தான். பண்ணைக்கு பெருக்கைக்காக வச்சு. ஆமா நம்ம ஆட்டு பெருக்கிறதுக்காண்டி. இதுல என்ன கலர் மக்கள் விரும்புதாங்க? என்ன கலர் பெஸ்ட்? இதுல காட்டுங்க, ஒரு குட்டியை காட்டுங்க பாப்போம். இருக்குல்ல, அதெல்லாம் இல்ல, இந்த இருக்குல்ல. ஹோய் 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 பெட்டானே. அந்த மாதிரி காக்கி கலர் அதுகளை தான் இப்ப விரும்புறாங்க. எத்தனை மாசத்துல குட்டி எல்லாம் அதோட போகும்? தாயோட 3 மாதம் கழிச்சு தான் விடுவோம். செம்மறி குட்டி பிறந்த உடனே போயிரும் அப்படி இப்படிம்பாங்களா? அது சில ஆள் விடுவாங்க, நாங்க விட மாட்டோம். என்ன காரணம் நினைச்சு லேட்டா? கொஞ்சம் இற போட்டு வளர்ப்போம். மயிலம்பாடி வளர்க்கலாம். என்ன காரணம் பொட்டு குட்டி வளர்க்குறீங்க? எங்களுக்கு பொட்டாடு தான் எங்க காட்டுக்கு நல்லா இருக்கு. கரசக்காடு தான். நாங்க பொட்டாடுலாம் எப்பவும் எங்களுக்கு மயிலம்பாடி புள்ளியதாக. விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பொட்டாட்டா விற்பனை நல்லா இருக்கு. காலையில எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க? 10 மணிக்கு கொண்டு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 7 மணிக்கு வருவோம். ராத்திரி 7 மணி ஆயிடும். 7 மணி ஆயிரும். சாப்பாடு எல்லாம் கையில கொண்டு போய்? சாப்பாடு வீட்டுல கொண்டு வருவாங்க. காட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. தண்ணி சாப்பாடு. 200 ஆட்டுக்கு எத்தனை பேர் தேவைப்படும் மேய்க்கிறதுக்கு? இருக்கு, ஒரு ஆள் மேய்ச்சிடலாம். செம்பரி 500 ஆடு கூட மேய்க்கலாம். வெள்ளாடு 50 ஆடு 60 ஆடுக்கு மேல மேய்க்கும். காலையில இருந்து ஆட்டை வெளியே பத்தி போட்டுட்டு சாணியை தூத்து அள்ளணும். எல்லாம் கிளீன் பண்ணணும். ஆமா, தொழுவ பூரம் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு 2 கொலைக்கு போகணும். அகத்தி கொலை ஒடிக்கணும். அகத்தி கொலை ஒடிச்சிட்டு வந்து ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பத்திடுவாங்க. அகத்தி கொலை எந்த குட்டிகள் கொடுப்பீங்க? குட்டிகள் கொடுப்பீங்களா பெருசுக்கா? குட்டிகளுக்கு தான். இதுக்கு இந்த மாட்டை 2.5 மாத குட்டிகளுக்கு தான் போட்டு சீனியரை போட்டு காலையிலே 7 மணி எல்லாம் போட்டு விட்டுருவோம். தீவிர செலவு ரொம்ப வருமா? ஆமா, ரொம்ப வரும். அரிசி கோதுமை சீனியரை போட்டு இதெல்லாம் வைக்கணும். வச்சாதான் நல்லது. குட்டி நல்லா மேனியாரும். அதான் 2.5 மாசத்துல விற்க முடியுது. வெறும் பால் மட்டும் கொடுத்தா? பால் மட்டும் பேராது. இப்படி சாப்பிட்டுட்டு அங்க போய் நம்ம பண்ணையில போய் வளர்க்கும் போச்சுல குட்டி மெல்லியாதா? அப்போ 2 நாள் மெலிஞ்சுதான் தேரும். அவங்க வைக்கிற தீவனத்துல 2 நாள் தாய் நினைச்சுக்கிட்டு இருக்கும்ல. தாயை நினைச்சுக்கிட்டு இருக்கும்ல. அவ்வளவுதான். வருஷத்துக்கு 2 ஏத்து 2 ஈத்தேணும்னா 3 மாதத்துல குட்டியை வித்துருவோம். பொட்டை குட்டியை வச்சுக்கிட்டு கிடா குட்டியில வித்துருவோம். இல்ல சிலது 2 குட்டியும் போடுது அப்படிங்காங்களா? 2 குட்டி போடுது. நமக்கு 2 ஆடு 2 குட்டி போட்டு. தாயாடுகளுக்கு ஏதாவது தீவனங்கள் கொடுக்குறீங்களா? இல்ல, எதுவும் கிடையாது. காட்டுல மேயறதோட சரி. வெறும் மேய்ச்சல் போதுமா? போதும். அந்த மேய்ச்சல்லே அந்த தாய்ப்பால்ல சரியா குட்டிகளுக்கு தான் தீவனம். பால் குறைஞ்சாலும் இந்த தீவனம் கொடுக்கறதெல்லாம் குட்டி எலும்பு மெயின்டைன் ஆயிடும். இல்ல மயிலம்பாடி இதோட வளர்ச்சி கூடுதலுங்க. அது பொட்டு குட்டி மாதிரி விருப்பம் வராது. மனசுக்கு தான் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. தூத்துக்குடி ஏரியாவில் மதுரை வரைக்கும் இந்த பொட்டு குட்டி தான் விரும்புறாங்க. பந்தய குட்டி மதுரையில இருந்து வந்து வாங்குறாங்க. நம்ம பந்தய குட்டி அந்த மாதிரி பெரிய குட்டி வச்சிருக்க மாட்டோம். 2.5 மாதத்துல எல்லாம் வித்துருவோம். ஆட்டுக்கு வேணா குட்டியை ஒதுக்கி விட்டு மீதி வித்துருவோம். இல்ல பந்தய குட்டி வித்தா அவங்க மனசார விரும்பி நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்கல்ல? ஆமா, வாங்குவாங்க. நம்ம அந்த மாதிரி பெரிய குட்டியை விட மாட்டோம். 2.5 மாசம் 3 மாசத்துல வித்துருவோம். வேணும்னா ஆட்டுக்கு வேணும்னா நல்ல குட்டியை விட்டுக்கிட்டு. பந்தயத்துக்கு என்ன கலர் விரும்புவாங்க? எப்படி பந்தயத்துக்கு கருத்தை போட்டு குட்டி தான் ரொம்ப விரும்புறாங்க. கலர்லயும் விரும்புறாங்க சில ஆளு. அதுல 2 விதமா கேக்குறாங்க. கரும்புட்டு நல்லா இருக்கும்னுங்கிறாங்க மதுரையில. சரி, இந்த குட்டிகளுக்கும் தீவன செலவு எவ்வளவு வரும் ஒரு மாசத்துக்கு? எத்தனை சீனியரை போட்டு மூட வரும்? சீனியரை போட்டு மாத்தைக்கு 10 சாக்கு. எத்தனை? 50 குட்டிக்குன்னா? ஆமா, 50 குட்டி. ஒரு சாக்கு போட்டு 4 நாளைக்கு தான். 4 நாள்ல காலியாயிரும். ஒரு சாக்கு எவ்வளவு வருது இப்ப ரேட்டு? 600 ரூபா வாங்கி வச்சிருக்கோம். அவ்வளவு ரேட் ஆயிட்டு? ஆமா, 50 சாக்கு வாங்கி வச்சிருக்கோம் 600 ரூபா ரேட்டுக்கு. எங்க கிடைக்குது? உங்க ஏரியால கிடைக்குமா? அங்க கிடைக்கும். உங்க கிடைக்கும். பக்கத்து ஏரியால போய் வாங்கிட்டு வந்துருவோம்.
இப்ப கிடைக்காத அந்த சீசன் நேரம் வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? ஸ்டாக் வச்சிருவோம். அப்போ 50 சாக்கு 60 சாக்குன்னு வாங்கி வச்சிருவோம். சீனியரை போட்டு இப்படி பொடி குட்டிகள் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு சீனியரை போட்டு தான் நல்லா இருக்கு. நீங்க பார்த்ததுல என்ன நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஆடு வளர்ப்புல? நோய்கள் வருது, கக்கல், களைச்சல், இது எல்லாமே வருது. மழை நேரம் காணை, கால் காணை, வாய்க்காணை, இது எல்லாம் வருது. நாங்கள் அந்தந்த தடுப்பூசிகள் போட்டுக்குருவோம். வாய்க்கான தடுப்பூசி போடுவோம், களைச்சலுக்கு, கக்கலுக்கு பிபிஆர் ஊசி போடுவோம். அந்த சீசனுக்கு தந்தோடி நாங்கள் ஊசி போடுவோம். நீங்க இந்த 2 ஊசி தான் போடுவீங்க? நாங்கள் போட்டுக்கிறோம். இல்ல ஊசி போடுறதுனால ஏதாவது கம்ப்ளைண்ட்கள் வருதுங்களா ஆடுகளுக்கு? இல்லை, அது எந்த இதுவும் இல்லை. செனை பிடிக்க மாட்டேங்குது ஏதாவது அந்த இதெல்லாம் நல்லதா இருக்கு. யார் போடுவாங்க? நீங்க போடுவீங்களா? ஆஸ்பத்திரியில இருந்து டாக்டர்மார் போடுவாங்க, நாங்களும் போட்டுக்கிறோம். அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைகள் எப்படி ஆடு வளர்க்கையில இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா? பிள்ளைகள்லாம் படிக்க போட்டுருக்கு. என்ன காரணம்? ஆடு நம்மளோட போதும் சார் ஆடு வளர்ப்பு. பிள்ளைகளும் படிச்சு வேலை போட்டு கவர்மெண்ட் உத்தியாத்து போட்டோம். இப்படி உங்களே மாதிரி ஆட்கள் எல்லாரும் ஆடு வளர்ப்பு வேண்டாம்னா அப்புறம் ஆடு வளர்ப்பு இதா இருமா இல்லையா? போதும், நம்மளோட போதும். நம்ம பிள்ளைய படிச்சு வேலை போட்டோம். ஆடு வளர்க்கணும்ல, அடுத்த தலைமுறை ஒரு விருப்ப தலைமுறை நம்ம பேரம் பேத்தி வளர்க்கட்டும். சிலர் சொல்றாங்க நல்ல வருமானம் கிடைக்கும். என்ன வேலைக்கு இருக்கு? வருமானம் தான் நம்மளோட போதும். பிள்ளை கவர்மெண்ட் ஸ்டாப்டு போட்டோம். அதான் ஆசை. வெயிலுக்கு இல்ல அலையணும்ல, காடு வேற அலையணும், சாப்பாடு கொண்டு வரணும், செய்யணும், ஆளுக்கு வேணும்ல. தாத்தா தலைமுறையில இருந்து நம்ம தலைமுறை வரைக்கும் போதும். நீங்க எடுத்த உடனே ஆடுல தான் அழைக்கல, வேற எதுவும் தொழிலுக்குலாம் போயிட்டு? ஆடுதான். இவ்வளவு நாள் ஆடு வளர்த்துங்க. ஆடு வளர்ப்புல கொஞ்சம் அனுபவங்களை சொல்லுங்களா, மக்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் ஆடு வளர்ப்புங்க பட்சத்துல? அந்த நேரத்துக்கு என்னென்ன நோய்கள் வருதுன்னு ஊசி போட்டுக்கிறோம். கழிச்சல் இந்த நோய்களுக்கு என்ன நோய்கள் இதாகுதோ அந்த தகுந்தபடி ஊசி மருந்து போட்டுக்கிறணும். மழை நேரத்துக்கு கிருமி மருந்து போடணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை கிருமி மருந்து போடணும். எல்லாம் போட்டா வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் கொஞ்ச நாள் தான் மேய்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே எங்கேயோ பத்திட்டு அவங்க வெளியில இடத்துக்கு போய்தான் ஆகணும். அந்த மேப்பாடு இந்த ஆடுகள் அப்படி போவாங்க. வெளி இடம் போனது கிடையாது. இந்த ஆடுகள் போக வேண்டாமா? இந்த ஆடுகள் போக வேண்டாமா இல்லாட்டா இந்த மேய்ச்சல் போதும் இந்த ஆட்டுகளுக்கு? அவங்க எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமா போய் மேய்க்கிறாங்க. போயிடறாங்கன்னா அந்த ஆடு போய்தான் ஆகணும். மயிலம்பாடி ஆட்டுக்கு நம்ம நாட்டு ஆட்டு போக வேண்டாம். இது எங்க முடுக்கான பில்லு கலந்தாலும் மேய்ஞ்சிட்டு கலந்துக்கிறோம். இது வரைக்கும் நீங்க அப்படி போனதே இல்லை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க வறட்சி காலத்துல? என்ன பண்ணுவீங்க அண்ணாஜி? நம்ம காட்டிலே மேய்ஞ்சிரும். ஏதாவது தீவனம் குடிப்பீங்களா? ராத்திரி எதுவும் தீவனம் கிடையாது. யாராவது தட்டுப்பாடு நேரம்னா வேலைக்கு நெத்து எதுவும் வாங்கி போட்டுக்கிறோம். போட்டு நெத்து விலைக்கு கிடைக்குமா? வேலைக்கு வாங்கிக்கிறோம். சரி, இதை பார்த்துட்டு ஒரு ஆள் 100 ஆடு வளர்க்கலாம்னு ஆசைப்படுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆரம்பிக்கணும்? அவங்க எத்தனை ஆடுல இருந்து ஆரம்பிச்சா நல்லது? ஆடு 50 ஆடாது வாங்கணும். ஒரு ஆளுக்கு முதல்ல வாங்கணும்னா வாங்கி அதுல தான் அப்படியே பறக்கணும். 50 ஆடுன்னா 6 மாசம் குட்டி வாங்கலாமா? இல்லைன்னா கொஞ்சம் ஆடா வாங்கணும். ஈத்தாடு வாங்கினா தான் நமக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பெருகும், லாபம் கிடைக்கும். குட்டியா வாங்கினா 4 ஆயிரம். ரொம்ப நாள் குட்டியா வாங்கினோம்னா 2 வருஷம் ஆகும். கூட ஒரு வருஷம் ஆயிரும். அதுல சோர்ந்து போயிருவாங்க. ஆடு 50 ஆடு வாங்கினா தான் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஈத்துகள் வரும். எப்படி வாங்கணும் நினைச்சு? பல்லு எத்தனை வயசுல வாங்கணும்? எவ்வளவு எப்படி இருக்கணும்? ஆடுகள் 6 பல்லு 4 பல்லு சேர்ந்த ஆடு வாங்கலாம். பல்லு விட்டு இருந்தா வாங்கக்கூடாது. இளம் ஆடுகள்ல கூட ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம்ல. என்ன காரணத்துக்கு அந்த வெள்ளாடுகள் முதல்ல போகுது? வெள்ளாடுகள் அவுத்துட்டோம்னா முன்னால போயிடும். வெள்ளாடு தான் வழி காட்டுமா? வழிகாட்டுறது வெள்ளாடு தான். செம்மறி பின்னால போகாது. வெள்ளாடு தான் போகும். இதெல்லாம் வெள்ளாடுகள் என்ன ரகங்கள்? இதெல்லாம் கொடியாடு எல்லாமே ஒரே செவல கலர் அழகா இருக்கு. ஆடு அழகா இருக்கும். ஆமா, என்ன காரணம் நினைச்சு? செவல பிள்ளை போராடி தான் நல்ல ஆடுங்க. செவல பிள்ளை போராடு இதுக்குதான் மதிப்பு கூடுதல். மதிப்பு இல்ல எத்தனை கிடா கிடக்கு? கிடாய் 4-5 கிடாய் கிடக்கு. எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்பட வேண்டாஜி? ஆட்டுக்கு 200 ஆடு இருந்தா 5 கிடாய் இருக்கும். எது நல்ல கிடா? இல்ல இதுதானே சூப்பர் கிடாய். அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா கிடாக்கு? கிடாய் பேர் ஐடியா சைட்ல வருமா? இது வயசு என்னாச்சு இந்த கிடாக்கு? வயசு ஆயிட்டு. வயசு 3 வயசு இருக்குமா? இருக்கும். இதான் நல்ல கிடா இருக்கு. நல்ல கிடாய். ஒன்னே மயிலம்பாடி கிடக்கா? ஒரே மயிலம்பாடி. அது ஒரு ஆள் பால் போட்டு வளர்த்தது. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? கிலோமீட்டர் கணக்கு சொல்ல முடியாது. அது எவ்வளவு காடு போகுதுன்னு சொல்ல முடியாது. மழை நேரங்கள்னா கம்மியா நடப்போம். இப்போ காடுகள் அழிஞ்சிருச்சுல்ல, அதனால எத்தனை கிலோமீட்டர்னு கணக்கு சொல்ல முடியாது. அந்த போயிட்டே இருக்குமா? போய்கிட்டே இருக்கும். மிலிட்டரிக்கு நடந்துகிட்டே இருக்கணும். காடெல்லாம் சுத்தி வரணும். உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு? எனக்கு வயசு 52 ஆகுது. 52 வயசுல ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்துருவீங்களா? நடந்துரும். 12 வயசுல இருந்து நடக்கும்ல. நடந்து பழக்கம். உங்க பையன் ஃபுல்லா கடைசி வரைக்கும் வருவாங்களா? இடையில ரோடு மாத்தி விடுவாப்ல. அதுக்கு பிறகு நான் தான் போய்க்கிறோம். ஒரு ஆளுக்கு கண்ட்ரோல்ல நின்றுமா? நின்றும் நிக்கணும். அதுதான் நம்ம வச்சிருக்கோம்ல, நிக்கிற பொறுத்து. பழகி வச்சிருக்கோம்ல. ஈத்து பொறுத்து இல்ல. அது பல்லு இல்லாம போயிருச்சுன்னா வித்துருவோம். அது வரைக்கும் வச்சிருப்போம். பல்லு தான் கதி வேணும். பல்லு இல்லைன்னா என்ன செய்வோம்? பல்லு இல்லைன்னா அது மேய்ச்சல் எடுக்காதுல்ல, அதனால அது வித்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் குட்டியை வளர்க்காது. திட்டுப்புற அதில் உள்ள பிள்ளைகளை விட்டுருப்போம். ஆடுகள் எல்லாம் கழிக்கிறது எப்போ கழிப்பீங்க? ஆடுகள் கழிக்கிறது வருஷத்துக்கு 10 ஆடு 20 ஆடு கழிச்சிரும்.
கழிச்சு சேர்க்கறது உள்ள குட்டிகள் சேர்க்கறது குட்டிகள் பொட்டை குட்டியில் விட்டுருவோம்ல, பொட்டை குட்டியில் விற்க மாட்டோம்ல. இதுல எத்தனை வெள்ளாடுகள் கிடக்கு? வெள்ளாடு 20 ஆடு கிடக்கு. ஒரு ஆடு வாங்கினோம், வாங்கி அதிலே பழக்கி கிடாய் போட்டு. செம்மறியோட வெள்ளாடு வளர்க்கணுமா? வளர்க்கணும்னு இல்லை, அது ஒரு விருப்பம். 2 கோயில்களுக்கு கிடாய் விட்டுக்கலாம். வெள்ளாடுகள் இதை கரெக்டான இடத்துக்கு கூட்டு போமா இல்லாட்டா கண்ட இடத்துக்குலாம் கூட்டு போயிருமா? கூட்டி போயிடும், கரெக்டாக கூட்டி போயிடும். அது தெரியும், பாதை தெரியும். உங்களுக்கு சுகர் பிரஷர் அப்படி ஏதாவது இருக்குதா? எதுவும் கிடையாது. இல்ல. அது என்ன காரணம்னு நினைக்கிறேன்? சுகர் பிரஷர்லாம் இல்லாம இருக்கு. இல்லாம இருக்குன்னா அங்கே காட்டு வழி அலையிறோம்ல, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அலையிறோம்ல. அதனால அந்த வெயில் மழையில எல்லாத்துலயும் அலையிறதுனால எங்களுக்கு எந்த நோயும் இல்லை. இல்ல. அப்போ மக்களுக்கு இந்த சுகர் பிரஷர் வரை காரணமே நடைபயிற்சி இல்லாம 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால எங்களுக்கு அந்த சுகர் பிரஷர்லாம் இல்லை.